அப்படி முடிச்சுவா. நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை. குளிக்க வந்த இடத்துல உங்க இம்சை தாங்க முடியல. என்ன கொஞ்சம் ஜலக்கிரீட பண்ண விடுங்கடா. ஆமா, கிரீட பண்ணி கிழிச்சிட்டாலும். டேய், என்னடா திடீர்னு தண்ணி அடியில சுடுது? என்ன பண்ண? தள்ளிப்போ. நான் இல்ல, அண்ணனா தான் இருக்கும். நான் இல்ல. ஏண்டா ரெண்டு பேருமே இல்லைன்னா யாரா இருக்கும்? நீங்களா தான் இருக்கும். தண்ணினே தண்ணியே சுட்டுருச்சு. இதான் ஒரே குட்டியில ஒரு மாட்டேங்கிறது. நல்லா எருமாடுங்களாட்டம். சாம்பிள் காட்டுறான். ஒண்ணுதான்பா. எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சாம. எங்க அது லெட்டரா? என்ன லெட்டர்? நீ யசோதா வீட்டுக்கு போயிருந்தப்பா போஸ்ட்மேன் ஓட கொடுக்கலாம். யசோதா வீட்டுக்கு நீங்க எதுக்காக போனீங்க? பாப்பா முந்திரி கொட்டை கேட்டுச்சு, 1 கிலோ கொடுத்துட்டு வந்தேன். அப்ப கொடுத்த லெட்டர் தான். எங்க அது? அது அண்டர்வயர்ல வச்சிருக்கேன். எந்த அண்டர்வயர்? ஆமா, அவருக்கு என்ன 5 அண்டர்வயர் இருக்கு. அவருக்கு இருக்கிறதே ஒண்ணே ஒண்ணு. அதோட தண்ணியில இறங்கிட்டார். அவர் அப்படியே நீந்தி கூட்டுவாங்க. அதுக்கு தேவையே இல்ல. அப்ப அப்படியே வாங்க. ஐயோ, அண்டர்வயர் விட்டுட்டு அப்புறம் செத்த கிளிக்கு கூண்டு. அதுக்கு திரும்புங்க. நைனா, ஐயோ, கேரளால இருந்து என் ஃப்ரெண்ட் எழுதின லெட்டர் நஞ்சு போச்சே. பிஞ்சு போகலையே. இவர் அப்படியே சாயங்காலம் வரைக்கும் ஊற போடுங்க. ஊற போடுவானே. இவர் கால்ல கல்ல கட்டி அப்படியே ஜலசமாதி பண்ணிடுறான். பாவிகளா நீங்க எல்லாம். அது சரிடா, வேலை கிடைச்சு போனா பரவாயில்ல. யாரோ ஒருத்தன் வேலை வாங்கி தருவான். நான் கேரளா போகணும்னு சொன்னா எப்படி? ஏன்பா, கேரளால இருந்து அவன் உலகம் பூரா போறான். நீ என்னடான்னா கேரளாக்கு வேலைக்கு போறேங்கிற? லெட்டர் போட்டுக்கிறது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. எப்படி எனக்கு ஒரு நல்ல வேலை பார்த்து வச்சிருக்காம என்ன கூப்பிட்டுக்க மாட்டான். படிச்சுட்டு எதுக்கு கிராமத்துல சுத்திட்டு இருக்கணும்? இவராது வேலைக்கு போட்டுமே அத்தை. அனுப்பிச்சு வைங்க. சரிம்மா, வேலை கிடைக்க 1 மாசம் 2 மாசம் ஆனா மாசம் மாசம் மணியா அனுப்ப மாட்டீங்களா? அப்படியே நான் பட்னியா இருந்தா உங்களுக்கு பிடிக்குமா என்ன? நல்லா கேட்டுக்க. மத்த 2 பசங்களையும் படிக்க வைக்கல. ஆனா அவங்க வயக்காரா. ஒரு டீ சாரே. மில்க் சாயாவோ பிளைன் சாயாவோ? பிளைன். சாதாவோ மசாலாவோ? சாதா. டவராவோ கிளாஸோ? கிளாஸ். கப்போ சிங்கிளோ? சிங்கிள். சாங்கோ லைட்டோ? மீடியம். சுகரோ கருப்பட்டியோ? சுகரு. சுகர் ஜாஸ்தியோ கம்மியோ? யோ, குடுக்க போறது 1/2 கிளாஸ் டீ. இதுக்கு 1000 கேள்வியா? கேரளாக்கு வந்த கையோட எனக்கு கேடி ஆகிறது. சாரே, உள்ளூரோ வெளியூரோ? எப்ப அவன் டீயே வேணா நாளை விடு. காலங்காலத்துல பைத்தியத்துக்கு மாட்டேங்குது. சாரே, எந்த பறையினது? உன்ன பைத்தியம்னு சொன்னேன். വളരെ சந்தோஷமான. சந்தோஷமா? கேரளாவில் பைத்தியத்துக்கு வேற மீனிங்க. ஏதோ பட்டம் கொடுத்த மாதிரி சந்தோஷப்படுறான். பைத்தியம். நல்ல மரணம். எப்ப சவம் எடுத்து எப்ப குளிச்சு எப்ப சாப்பிடுறது? இப்பவே மணி 4 ஆச்சே. കിളവന്റെ മകൻ വരണ്ടേ? കിളവർക്ക് മകനുക്കാനാ? ഞാൻ പാത്തതില്ലേ? 10 വയസ്സിൽ അവൻ ഒളിച്ചോടി പോയി. പിന്നെ 15 വർഷം കഴിഞ്ഞ് തിരിച്ചു വരുന്നു. 10 വയസ്സിൽ ഓടിപ്പോയി 15 വർഷം കഴിച്ച് திரும்பி வந்தா எப்படி அடையாளம் தெரியும்? 10 വയസ്സിൽ വളരെ കുള്ളനായിരുന്നു. ஆனா இப்ப நல்லா வளர்ந்திருப்பான்ல. അവന്റെ കണ്ണ് വലിയ കള്ളന്റെ ലക്ഷണമാ. എന്താ? ஐயோ, டீ கடை. എന്താ സാറേ പഴുതു പോയി? എന്ത് വിഷയം? இந்த அட்ரஸ் எங்கன்னு தெரியுமா? ഈ വിലാസമോ? ഞാൻ അറിയും. தெரியுமா? அப்ப சொல்லுங்க. ഈ അഡ്രസ്സിൽ இந்த அட்ரஸ் தாயா? யாரை നോക്കണം? ആണോ പെണ്ണോ? பத்தியா நீ ஆரம்பிச்சிட்ட? അച്ഛനോ மகளோ? யாரா இருந்தா உனக்கு என்ன? அட்ரஸ் என்னன்னு சொல்லு. ഈ റോഡ് പോയി തിരിച്ചു വരണമാക്കും. இப்பதான் நான் தமிழ்நாட்டுல இருந்து வரேன். மறுபடியும் ஈரோடு திருச்சி கோயம்புத்தூர் ஏன் பார்த்தேன்? അതില്ല സാറേ, ഈ റോഡ് പോയി ஓ, இந்த ரோடு போய் തിരിച്ചു വരണമാക്കും. திரும்பி வரணுமா? ஐயோ ஐயோ. சரி யார்? இல்ல இல்ல, தேங்க தன்னால ஊத்தியா? திருண்டியா? யோ யோ. ஐயோ ஐயோ. ஐயோ, நல்லா இருக்குமா? நல்லா இருக்கியா? என்ன பண்ண போறீங்க? ஐயோ ஐயோ அவங்க போறீங்க. எனக்கு கூச்சமா இருக்கியா? விட்டுறியா? குளிரையா? பச்சு தனியா சுத்தியா? ஐயோ ஐயோ. அட பாருங்க, சில்லுங்க. മൊട്ടയടിക്കുന്നത് നമ്മുടെ കുടുംബ വഴക്കമല്ല, അറിയോ? மொட்டை இல்லையா? தலை தப்பிச்சிருப்பா. പക്ഷേ കാത് കുത്തും.
என் பேர் சின்ன பாண்டிங்க. ஊரு தமிழ்நாடு. பொழப்புக்காக இங்க வந்தேன். கையில சட்டியை கொடுத்தானுங்க. குறைச்சு பேசாது வாடா. எப்படி பேசாம வர்றது? யோ போயா வயிற்று கேளுங்க. எங்க ஊர்ல நான் எத்தனையோ பேர் காலையில பூசி வச்சிருக்கேன். இவனுக்கு என்னன்னா என் காதைய குத்தி எனக்கே வளையிட்ட மாட்டானுங்க. நீங்க எல்லாம் மலையாளம் பேசுறீங்க, நான் தமிழ் பேசுறேன். நான் எப்படிங்க இந்த ஆளுக்கு புள்ளியா முடியும்? எனக்கு அறியா இந்த தமிழனானு. இதுதான் நம்ம ஆளுங்க கிட்ட எங்க போனாலும் கொடி நாட்டுவாங்க. நிறுத்தா மறிச்சு போது எந்த இதை முதல்ல சொல்லிடக்கூடாது. சட்டியை நான் கையில பிடிச்சுக்கிறேன். இந்த அப்படி நான் கர்மாதிக்கு வரேன். ஐயோ ரொம்ப விடாது. ஐயோ பாப்பா ஏன் ஆச்சரியப்படுற? நானும் தமிழன் தான், பொழப்புக்காக மலையாளம் பேசுறேன். இந்த அட்ரஸ் நீ என்கிட்ட காட்டின உடனே நீ எப்படி இங்க வருவேன்னு எனக்கு தெரியும். என்னங்க என்ன பார்த்து சிரிக்கிறாங்க? ஓ இதுவா, வர வழியில ஒருத்த மாட்டி விட்டான். சாமிநாதன் இங்க தானே இருக்கான், அவனை கூப்பிடுங்க. இங்கதான் தங்கி இருந்தாரு, வேலை விஷயமா பம்பாய் போயிருக்காரு. வர 1 மாசம் ஆகுமே. ஐயோ இல்லையா, அவனை நம்பிதான் கேரளாக்கு வந்தேன். இங்க உனக்கு தெரிஞ்சவங்க வேற யாராவது இருக்காங்களா? இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சவங்க நீங்களும் உள்ள இருக்கிற உங்க பொண்டாட்டி பொண்ணு தான். சாமிநாதன் உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, ரொம்ப அப்பாவியா இருக்கிறீங்க, ஊருக்கு புதுசு வேற. அவன் வர்ற வரைக்கும் அவன் ரூம்லயே தங்கிங்களேன். அவன் வந்து அனுப்பிச்சிருவீங்களா? அதை பத்தி அப்புறம் யோசிப்போம். இந்த மாங்காய் எல்லாம் எண்ணி வச்சிருக்கீங்களா? இடிஞ்சா அதான வேற. என்னங்க? 1 2 ஐயோ ஐயோ துண்ட காணமே. இப்படியா வெளியே வந்து? ஐயோ எந்த சார நீங்களே விட இன்னும் எல்லாருக்கும் துண்டு கொடுத்தில்லே, இன்னும் எனக்கு தரும். அதை ஏமா கேக்குற? இருந்த ஒரு துண்டியை தாராத்து உட்காந்துருக்கேன். அந்த லுங்கி கொஞ்சம் எடுத்து போட, உனக்கு புண்ணியமா போயிடும். ஓ லுங்கியோ? அது வள்ளிய லுங்கியா? நான் ஐயமா ஐயோ என் மாதிரி அது புது லுங்கி. யாரும் இல்லாத தனியா வந்து கட்டலான்னு பார்த்தேன், அதையும் எடுத்துன்னு போயிட்டியா? மான சுத்தம். என்ன உனக்கு துண்டு வேணுமா? எல்லாம் தீர்ந்து வச்சு போ. ஏய் இப்படி வரும். வர முடியாதுமா, வர முடியாத பொசிஷன்ல இருக்கேன். எந்த இது இப்படி ஒரு பெண்ணை கஷ்டப்பட்டு விழிக்கணும்? நீ வராதது. நீ இல்ல ஒரு மனுஷனா? ஆதி மனிதன். ஒண்ணும் போடலாமா, சுத்தமா இருக்கிறேன். ஐயோ பரவாயில்ல, இப்படி வரு. பரவாயில்ல வருவான். மோசமான பொண்ணா இருக்க நீ. பாஷை புரிஞ்சுதான் பேசுறியா இல்ல புரியாம பேசுறியா? என் துண்டு தண்ணியில போயிருச்சு, தாவணியை போட்டு கட்டிக்கிட்டு வரேன். ஐயோ கடவுளே 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 கடவுளே. அதே அதே அட கேரளாக்கு வந்து கூட நம்மள சூப்பர் ஸ்டார் தான் காப்பாத்துறது. இந்தா திரும்பிக்குமா? சார் எந்த கையெடு கையெடு எந்த சார் இந்த டீ கடை நாராயணன் சார். ஓ தமிழப்பா நீ. ஒரு கிளப்ட் வேலை ஒண்ணு காலியா இருக்குப்பா. மேல்நிலை என்ன அப்பாயின் பண்ண சொல்லியிருக்கேன். முதல்ல என்ன படிச்ச? முதல்லனா நான் 1ஆம் கிளாஸ் படிச்சேன். இந்த தமிழ் ஒழுங்கால வேணாங்கிறது உனக்கு வேலை கிடையாது போ. சார் 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 எங்க தம்பி ரொம்ப புத்திசாலி இல்ல? இல்ல இவனுக்கு வேலை கிடையாதுயா. என்ன நீங்க? நான் புதுக்கோட்டை எம்பி சுந்தரத்துக்கு வேண்டியவன் அப்படி சொல்ல வேண்டியதானே? அவர் தானே அனுப்பிச்சாரு. எம்பிக்கு நான் ரைட் ஹேண்ட் என்ன சொல்ல கேட்க. புதுக்கோட்டை எம்பி சுந்தரத்துக்கு தம்பி ரைட் ஹேண்ட் வலதுக்காரங்க. எம்பி நானும் ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன சொல்ல கேட்பாரு. தம்பி கையை கொடுங்க, கையை கொடுங்க. வேணாம் முதல்ல உட்காருங்க. நீங்க உட்காருங்க. தம்பி அந்த புதுக்கோட்டை எம்பி எஜமானே என்னை சமிக்கணும். பாவளம் நீ இனி ஒரு தடவை நீ பறையுமோ? இல்ல ഈ ജന്മത്തിൽ പറയില്ല. അമ്മാവാ ഈ പട്ടി അടിക്കുമ്പോ ഒരുത്തം കൂടി സപ്പോർട്ടായി വന്ന് അവന് ചേർത്ത് അടിക്കട്ടെ. யாரடா அவன்? எந்த முதலாளி உங்களை மீறி யார் சப்போர்ட் பண்ண முடியும்? அங்கன பற. ஏய் வா. ஆமா எதுக்கு பவளம் சொன்னதுக்கு அவன் அந்த அடிக்கிறாங்க? மேல எதனா ஐயா இங்க சின்ன பாண்டிங்கிறது நான் தான். தம்பிக்கு தமிழ்நாடு தானே? ஆமாண்ணே. இந்த அன்போட அண்ணன்னு கூப்பிடுறது தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தவிர வேற யாருக்கு வரும்? ஏன்னா நம்ம ஊர் விட்டு இங்க வந்து வேலை செய்றீங்க? அது ஒரு பெரிய கதை தம்பி, அத பின்னாடி சொல்றேன். உங்களுக்கு ஒரு மணி ஆர்டர் வந்திருக்கு, இந்தாங்க.
இதுல ஒரு கையெழுத்த போடுங்க. பரவாயில்ல. இதுல ஏதோ எழுதிருக்கு, படிச்சு பாருங்க. வரட்டுமா? யோ, புத்திய காட்டுற பத்தியா? பணத்தை கூடியா? அதான் தம்பி, அவசர செலவு, கொஞ்சம் கைய வச்சுட்டேன். கைய வச்சிட்டியா? இப்ப நான் உன் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி பணத்தை அடியா? தம்பி, நான் நேர்மையானவன், நாணயமானவன், அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன். ஆமா. உன் புறம் எனக்கு எதுக்கு? பணத்தை எடு. இதுல கையெழுத்து போட்டுட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? சட்டப்படி நீங்க என்கிட்ட பணம் வாங்கிட்டீங்க. ஆஹா, ஏற்கனவே ஒரு கண்ணு இடமா இருக்கு, இன்னொரு கண்ணு இடமா இருக்குள்ள, பணத்தை எடு. என்ன தம்பி மிரட்டுறீங்க? உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் வந்தது, அதுல ஒரு 200 ரூபாய கைய வச்சுட்டேன். திருப்பி கொடுத்துட்றேன். அப்படி முடியலன்னா உங்களை மாதிரி 4 பேர்த்த கைய வச்சாவது கொடுத்துட்றேன். ஒண்ணு கேட்டீங்களே, நீ ஏன் தமிழ்நாட்டுல இருந்து கேரளாவுக்கு டிரான்ஸ்பர் ஆனேன்னு? இல்ல இல்ல, நானே தெரிஞ்சுக்கிட்டேன், நீ கிளம்பு. கேரளாக்கு வந்து இதே சிரிப்பு. அம்மே அம்மே இந்த கொண்டு வையா. அம்மே 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 ஐயோ இந்த கொண்டு കുറച്ച് വെള്ളം കൊണ്ടുവരൂ. അയ്യോ അമ്മേ അയ്യോ അയ്യോ എന്നെ കൊണ്ട് വേദന സഹിക്കാൻ വയ്യ. അമ്മേ 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 അയ്യോ അമ്മേ അമ്മേ. എന്താ ഇത്? ഇയാളൊരു പെൺകുട്ടിയെ കൈപിടിച്ച് തൂക്കണത്? நிறுத்துமா. ஏமா, நீ மேல பொண்ணா இருக்கலாம், அதுக்காக ஒரு ஆம்பளை கை நீட்டி அடிச்சிடறதா? நானும் பாத்துட்டு தான் வர்றேன். அந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? வயசுல இருந்த குழந்தை நெஞ்சுக்கு வந்துருச்சு. தம்பி அப்படி எடுத்து உழுக்கலைன்னா பொண்ணும் பிள்ளையும் செத்து இருப்பாங்க. முன்னாடி எப்படி துடிச்சுட்டு இருந்தாங்க, இப்ப எப்படி இருக்காங்க பாத்தீங்களா? வணக்கம். பவளம் എന്തായി? ഒന്നുമില്ല അച്ഛാ, ഈ ജയശീൽ എന്റെ ഫ്രണ്ടാ. വേദന കൊണ്ട് തുടിച്ചു പോയി. ഇയാള് തൊട്ട് തൂക്കി, ഞാൻ അയാളെ അടിച്ചു. അയ്യോ, വളരെ തെറ്റ് ചെയ്തല്ലോ. എന്തിനാണ് അവസരപ്പെട്ട് അടിച്ചത്? അയാൾ ചെയ്ത് കറക്റ്റ് അല്ലോ. ഏത് നാട്? தமிழ்நாடு. ഓ, എന്താ നാരായണ? தம்பி இவளை வந்து தூக்கி കഥ ചൊല്ലേണ്ടേ? വാ മോളെ വാ. என்ன அந்த பொண்ணு கை நீட்டி அடிச்சு போகுது? பொண்ணு தானே தம்பி. அந்த ஒரு காரணத்துக்காக தான் பாக்குறேன். தம்பி, மேனங்கிட்ட விலை மதிக்க முடியாத பவளம் ஒண்ணு இருக்குன்னு சொன்னானா, அந்த பொண்ணு இதுதான். இந்த பொண்ணை நான் பாத்துருக்கேன். இது லம்பாடி பொண்ணாச்சே. என்ன ஏதாவது கனவுனா கண்டிங்களா? அட ஆமா தம்பி, அந்த பொண்ணு உங்களை பார்த்து சிரிச்சிட்டு போறது, நீங்க இந்த பொண்ணு ஒரு மாதிரியா பாக்குறது நல்லா இல்ல. கேரளாவுக்கு வந்து காதல் கேதுன்னு மாட்டிக்காதீங்க. அந்த மேனன் பொல்லாத ஆளு. பேனனுக்கு பயந்து ஒண்ணும் இல்ல, நமக்கு எதுக்கு லவ்வுக்கு இல்ல. பொண்ணு நல்லாதான் இருக்கு.